ம்? ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாதசாமி திருக்கோவில். இந்த கோவில் எப்படின்னா, ஸ்ரீராமர் ராவணனை வதம் செஞ்ச முடிச்ச உடனே ராவணன் பிராமணன் என்பவர்னால பிரம்மகத்தி தோஷம் ராமருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை சரி பண்ணுறதுக்காக இங்கே சீதை தன் கையால் வணங்கி பிடித்து வச்சிருந்த அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணின ஒரு தலம். சீதை தன் கையால் பிடிச்சு அந்த லிங்கத்துக்கு ராமர் பூஜை பண்ணின இடம் இந்த ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில். அதனால நம்ம பாரத பிரதமர் அவர்கள் அயோத்தியில் ஏற்படுற அந்த பான பிரதிஷ்டை இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக இந்த ராமேஸ்வரத்தை வணங்கி இங்கிருந்து அயோத்தி கும்பாபிஷேகத்துக்கு போகிறாங்க. அதுக்கான நிகழ்வு இங்கே ஏற்பட்டிருக்கு. ராமருடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கத்தில் ராமருடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கத்தில் வணங்கி அதற்கடுத்தபடியாக ராமேஸ்வரத்தில் சீதா பிராட்டி அவர்கள் பிடித்த அந்த லிங்கத்துக்கு ராமர் பூஜித்த இந்த இடத்த வணங்கிட்டு நாளை அயோத்தியில் போய் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறாங்க. நாளை மறுநாள் 22ஆம் தேதி கலந்துக்கிறாங்க. அந்த பான பிரதிஷ்டையை பாரத பிரதமர் வைக்கிறாங்க. அதுக்கான நிகழ்வுகள் ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. காலையில் இப்போ ராமநாதசாமியை தரிசனம் பண்ணுறாங்க. அதுக்கு பின்பாக தீர்த்தம் ஆடுறாங்க. தீர்த்தம் அடிக்கிறவங்கள ராமாயண பாத் அப்படின்னு சொல்லி பல்வேறு மொழிகளில் ராமாயண பாத்து நிகழ்ச்சி நடக்குது. நாளை காலை தனுஷ்கோடியில் புனித நீராடுறாங்க. அதற்கு பின்பாக ராவனுடைய தம்பி விபீஷணனுக்கு இலங்கையை மகுடம் சூட்டிய பகுதியான கோதண்டராமர் கோயிலில் வணங்கிட்டு அயோத்தி புறப்படுறாங்க. இந்த நிகழ்வு நடக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் காவல்துறை அரசு அதிகாரிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம்.